எனக்கு அன்பானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இல்லை பிரதர், ஒரே பிரச்சனை பிரதர், போராட்டமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி அந்த போராட்டங்கள் எல்லாமே சரியாக போகுது. போராட்டம் இல்லாத மனுஷன் வந்து உலகத்தில் யார் இருக்கிறா? இல்லையா? எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் போராட்டம் உண்டு. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருமே ஏதோ ஒரு காரியத்தினால, ஏதோ ஒரு சூழ்நிலையால் ஒரு போராட்டத்தை வந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். உயிருள்ள நாள் வரைக்கும் மனிதர்களுக்கு போராட்டங்கிறது இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த போராட்டம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. அது ஒன்று தான். அந்த போராட்டத்தை நாம் மேற்கொள்ளணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வர்ற போராட்டங்களில் அப்படியே நொடிஞ்சு போயிடுறாங்க. போராட முடியாமல், எதிர்த்து நிற்க முடியாமல், பொல்லாத மனிதர்கள் எழும்பும்போது அவங்கள எதிர்த்து நிற்க முடியாமல், போராட முடியாமல், ஒரு தெம்பு இல்லாமல் நொடிஞ்சு போயிடுறத நம்மளால் பார்க்க முடியுது இல்லைங்களா? வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இப்படி இருக்குதே, என்னோடய சூழ்நிலை இந்த மாதிரியான இருக்குதே, என்னோடய குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்குதே, வீட்டுக்குள்ளேயே சண்டை பிரதர், மனைவி கணவனுக்குள்ளேயே சண்டை, அப்பா இப்படி பேசுகிறாரு பிரதர், இப்படிலாம் இருக்குல்ல இல்லையா? அது பொருளாதார பிரச்சனை, கடன் நெருக்கடி, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகளில் வந்து பல விதங்கள், பல ரூபங்கள், பல பரிமாணங்கள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு விதத்தில் மனிதனை வந்து தாக்குறது இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மனிதர்கள் நாம் அந்த பிரச்சனைகளை கடந்து தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உங்ககிட்ட வேத புஸ்தகம் இருந்ததுன்னா, பைபிள் இருந்ததுன்னா கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு வந்து வாக்கு கொடுக்குறாரு. நம்ம உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை அப்படிங்கிறது எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? நம்ம மனிதர்களுக்கு பல விதமான போராட்டங்கள் வருவதுண்டு. மந்திரவாத போராட்டங்கள் வருவதுண்டு. அநேகர் பொறாமையினால் எழும்புறதுண்டு. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டா போதும், ஒரு பைக்கில் போயிட்டா போதும், உடனே செய்வன பில்லி சூனியம், இப்படியெல்லாம் நிறைய தாக்குதல்களை சந்திக்கிறோம். உடல் உபாதைகள் நிறைய வருது. திடீர்னு ஒரு வியாதி, படுக்கையாகிறாங்க. திடீர்னு குடும்பத்தில் ஒரு மரணம். இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில மனிதர்கள் வந்து நமக்கு விரோதமாக திடீர்னு எழும்புவாங்க. அவங்க ஏன் எழும்புறாங்கன்னே தெரியாது. இவங்களுக்கும் நமக்கும் என்ன சண்டை, என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. நமக்கும் அவங்களுக்கும் சொல்லிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் அப்படியான மனிதர்களை பிசாசு எழுப்புவான். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்குறோம். பலவானான மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள், நம்மளை விழுங்க காத்திருக்கக்கூடிய மனிதர்கள் எழும்புவாங்க, சண்டை பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, உங்களை விடாமல் துரத்துவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நம்மளை எதிர்த்து நிற்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் அநேகம், ஒவ்வொரு நாளும் நிறைய இருக்குது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற வாக்கு என்னென்னா, நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும், இந்த மூச்சு இருக்கிற நாள் வரைக்கும் யாருமே நம்மளை எதிர்த்து நிற்பது இல்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? இந்த வாக்கு தத்தம் இன்றைக்கி உங்களோடதாகுது. எடுத்துக்கோங்க. இந்த வாக்கு தத்தம் இன்று உங்களுடையது. அப்படி நீங்கள் விசுவாசித்து சுதந்திரத்து கொள்ளணும், அப்படியே எடுத்துக்கொள்ளணும். ஆமென். நான் சொல்கிறேன், இன்றிலிருந்து உங்களுக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அது எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நெருக்கடிகளாக இருந்தாலும் சரி, பொல்லாத மனிதர்கள் ஏவுகிற சதிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மறைவாக வைக்கப்படுற கன்னிகளாக இருந்தாலும் சரி. சில எதிரிகள் நம்ம முன்னாடி இருந்து போராடுவாங்க. அவங்கள நமக்கு தெரியும், நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிருவோம். இவங்க தான், அவங்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் சில எதிரிகள் வந்து நம்மளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து என்னென்னா மறைவான சதிகள், மறைவாக வைக்கப்பட்ட கன்னிகள்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாமல் பின்னப்படுற சதி வலைகள். இந்த வசனத்தின் பிரகாரமாக பார்த்தோன்னா அவைகளாலும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. இது ஒரு அருமையான ஆசீர்வாதம். நமக்கு முன்னாடி யாருமே எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சில வல்லரசு நாடுகள் உண்டு. அந்த நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல இராணுவ பலம் உண்டு. எங்ககிட்ட இவ்வளவு காலாட்படை இருக்கிறாங்க, எங்ககிட்ட இவ்வளவு ஏவுகணைகள் இருக்குது, நாங்கள் இவ்வளவு இராணுவத்தில் பலமாக இருக்கிறோம், எங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது, எங்களை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறது உண்டு. சில முதலமைச்சர்கள் ஜெயிக்கிறது உண்டு. நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டா
எனக்கு எதிர்த்து நிற்க யாரும் இல்லை, எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்குது, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ எதிர்த்து நிற்க யாரும் இல்லைங்கிறது ஒரு அதிகாரம், ஒரு ஆளுமை, ஒரு தைரியம் வந்துடுது. நம்மளை எதிர்த்து நிற்க யாருமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்குறாரு இல்லையா? உங்களை எதிர்த்து நிற்க, நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை எதிர்த்து நிற்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பக்கபலமாக, உங்களுக்கு பின்னாடி, உங்களை சுற்றி ஆண்டவர் இருக்கிறார். அவரோட வல்லமை உள்ள கரம் உங்களோட இருக்குது. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் அதுதான். ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணணும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்னாடி எதிர்த்து நிற்கிறதில்லன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். அதை பண்ணும்போது இந்த வாக்குத்தத்தம் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்ககிட்ட செயலாற்றும். நம்ம இன்னொரு வேத வசனத்தை படிப்போமா? அதே யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. பிரியாமல் இருக்கணுமா? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வேத புஸ்தகம் இருக்குல்ல, இந்த பைபிள், இதில் நாம் எப்படியெல்லாம் இருக்கணும், ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டிய எல்லாவற்றையுமே ஆவியானவர் எழுதி வச்சுட்டாரு. இதில் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கடைபிடிக்கும் போது இந்த வேத பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் நம்ம வாயை விட்டு பிரியாமல் இருக்கணுமா? இதன்படி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும். இதை படிக்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் இதன்படி நடக்கிறவர்களாகவும் இருக்கணும். இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதில் எழுதியிருக்கு, என்னென்ன எழுதியிருக்கோ இதைப்படியெல்லாம் செய்ய நம்ம கவனமாக இருக்கணுமா? உதாரணத்துக்கு நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம், சரிங்களா? லேவியர் ஆகமத்தில் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, உங்கள் பைபிள் எடுங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம். ஆண்டவர் இதில் ஒரு அருமையான கற்பனை ஒன்று சொல்கிறாரு. 18வது வசனம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். இதுக்கு முதல்ல நான் ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன். நம்மளை அநேக பேர் துன்புறுத்துறது உண்டு, வருத்தப்படுத்துறது உண்டு, கஷ்டப்படுத்துறது உண்டு, காரணமே இல்லாமல் பகைக்கிறது உண்டு. நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு காரணமும் இருக்காது. ஆனால் நமக்கு யாராவது துன்பம் செய்யும்போது, விரோதம் செய்யும்போது நமக்குள்ளே என்ன வருது? பழி உணர்வு தானாக உண்டாகுது. இந்த பழி உணர்வு உண்டாகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். பார்த்தீங்களா? ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். நம்ம அப்படியா இருக்கிறோம்? நம்ம கூட பிறந்த அண்ணனே ஒரு வீடு கட்டிட்டாருன்னா, அண்ணன் இப்படி கட்டிட்டான், நாம் அவனை விட ஒரு 2 மாடி அதிகமாக கட்டினாத்தான் நமக்கு ஒரு கௌரவம் இல்லையா? ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். அண்ணன் ஒரு புது வண்டி வாங்கிட்டான், தம்பி ஒரு புது வண்டி வாங்கிட்டான், நாம் ஒரு காராவது வாங்கணுமே, வாங்கி அவங்க முன்னாடி கௌரவமாக போகணுமே. அவன் இப்படி நல்ல வேலையில் இருக்கிறானே, அவனுக்கு ஒரு நல்ல குணசாலியான மனைவி இருக்கிறாங்களே, இப்படிலாம் நம்ம பொறாமை கொள்கிறோம் இல்லையா? நம்ம ஜனபுத்திரரின் மேலே நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது. ஜனபுத்திரர் மேலும் பொறாமை கொள்ளக்கூடாது, மற்றவர்கள் மேலும் பொறாமை கொள்ளக்கூடாது, சரிங்களா? அப்படியான கற்பனை ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்தது தான் பார்க்குறோம். உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிற ஒரு அருமையான வார்த்தையை பார்த்தீங்களா? நம்ம மேலே அன்பு கூறுறது போல். நம்மளோட உடம்புல ஒரு கீறல் வர்றதுக்கு நம்ம அனுமதிப்போமா? அதை ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லைங்களா? நம்மளோட சரீரத்தில் ஒரு கீறல் வர்றதையே நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்மளோட சரீரத்துக்கு என்னென்ன வேணுமோ அதை நம்ம பார்த்து சாப்பிடுவோம். நம்ம மேலே நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கிறோம், பார்த்து தலை சீவுறோம். நான் இப்போ வரும்போது கூட கண்ணாடியை பார்த்து நல்லா தலை சீவி எவ்வளோ அன்பாக நம்மளை பார்த்துக்கிறோம் இல்லையா? இதை சொல்ல வர்றேன். இதே அன்பு, நம்ம மேலே நாம் வைத்திருக்கிற அன்பு, நம்ம எவ்வளோ பார்த்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிறோம். எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும். நம்ம மேலே நாம் எவ்வளோ அன்பாக இருக்கிறோமோ அதே மாதிரி பிறர் மேலேயும் அன்பாக இருக்கணுமா? இது ஒரு பிரதான கற்பனை. இந்த கற்பனை ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த மாதிரியாக அநேக கற்பனைகள் இந்த வேதத்தில் உண்டு. இதையெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எவ்வளோ இன்பமாக இருக்கும் பார்த்தீங்களா? இதைத்தான் சொல்கிறார் ஆண்டவர். இப்படியெல்லாம் செய்யும்படிக்கு நீ கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசுவா புஸ்தகத்தில் யோசுவா கிட்ட சொல்கிறாரு. கரெக்டாக? இதில் எழுதி இருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி நம்ம இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருக்கணும்னு சொல்கிறாரு. இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழும்போது நமக்கு விரோதமாக யாராலும் எழும்ப முடியாது. எழும்புகிறவர்கள் அடங்கி போவார்கள். யாரும் உங்களுக்கு விரோதமாக நிற்க முடியாது. எல்லா சதிவலைகளையும் ஆண்டவர் உடைப்பார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லைங்கிற அந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆயுசு நாள் முடியும் வரைக்கும், உங்கள் மூச்சுள்ள நாள் வரைக்கும் நிறைவேறும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்ன?
உங்கள் கரங்களில் பைபிள் இருக்குது, அதன்படி நம்ம நடக்கணும். அநேகர் பைபிள் வச்சுருக்கிறோம், வேத வசனங்கள் நம்ம படிக்கிறோம், ஆனால் ஏற்ற நேரத்தில், தேவையான நேரத்தில் அதன்படி நம்ம நடந்து கொள்வது இல்லை இல்லைங்களா? எல்லா எதிரான சூழ்நிலைகள்லையும் நாம் இந்த வேத பிரமாண புஸ்தகம், நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன சொல்லுது, இந்த பைபிள் என்ன சொல்லுது, ஆண்டவர் அவருடைய வாயிலிருந்து என்ன சொல்கிறாரு, என்ன எழுதி வச்சிருக்கிறாரு, நான் இதன்படி நடக்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு விரோதமாக ஒருவராலும் நிற்க முடியாது. மந்திரவாதங்கள் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. அது எங்கே செய்யப்படுகிறதோ அங்கேயே அது வாய்க்காதே போகும். எந்த செய்வினையும் உங்களை அணுகாது. நீங்கள் குடும்பத்தோடு நல்லா சுகமாக வாழ்ந்துருப்பீங்க. இப்போ நம்ம செபிப்போமா? கண்களை மூடுங்க, உங்கள் இருதயத்தில் கை வச்சுக்கோங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளின்படியாய் நான் செய்ய ஒப்பு கொடுக்குறேனப்பா. நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் என் மீது நிறைவேறட்டும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தத்தின்படியாய் இது இப்படியே நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிற மகன். இனிமேல் உம்முடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறதோ அதன்படியாய் நான் நடக்க என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கேட்குறீங்களா? ஆண்டவரே, நான் இனிமேல் உம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் என்மேல் கிருபையாய் இரக்கமாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.